அப்ப 83 ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கல சிங்கள குடியேற்றங்களை வடக்கு கிழக்கில் எப்படி செய்யறது என்பதற்கான மொசாட் ஆலோசனை தான் ஜிஆர் பெற்றார். இஸ்டெல்லாம் ஆதரவு வழங்கியது. பண்டாரநாயக்கா கொல்லப்பட்டது கூட ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலை கட்டுவதற்கு பண்டாரநாயக்கா ஏதோ இணங்காத நிலைமையிலும் அது கவனிக்கப்படாத நிலையிலும் ஆத்திரமடைந்த பிற்பு தான் வந்து கொன்றார் என்ற மாதிரி இப்போது வரலாறு மாற்றி எழுதப்பட்டு இருக்கின்றது. இது சமகால தகவல். அவர் பார்லிமெண்ட் வரைக்கும் சிரிப்பு என்றால் அவர் பார்லிமெண்ட் சாப்பாடு மக்களுடைய வரிப்பணத்துல வர நடக்குது போல செலவு நான் பார்லிமெண்ட் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் சோத்து பாசெல்லாம் வந்தவர் பார்லிமெண்ட் நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்ப KP ரட்நாயக்கா தமிழ் பேசக்கூடிய ஜாழ்ப்பாணம் தரத்துடைய ஹார்டிகல்வி கல்வி கேட்ட KP ரட்நாயக்கா சபாநாயகராக இருந்தவர். அவருடைய விசேட அனுமதியோடு சோத்து பாசல் உள்ளே கொண்டு வந்தார். அப்ப அதுல வச்சு அவர் சொல்ற 50,000 படைகளை 50,000 இளைஞர்களை நான் படைக்கு சேர்த்து கொடுப்பேன். 3 ஆங்கிலத்திலையும் பேசினார், தமிழையும் பேசினார், சிங்களத்திலையும் பேசினார். ஆங்கிலத்தில் இந்த வசந்தத்தில் சிங்களத்தில் மட்டும் இதை சொல்லியிருந்தார். தமிழ் பத்திரிகை அப்படியே வெளிப்படுத்தி இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஞானஸ்ரீ கொத்திக்கடை என்ற ஒரு சிங்கள பத்திரிகையாளர், ஒரு முற்போக்கு பத்திரிகையாளர். அவர் இப்போது சுவிட்சர்லாந்திலே அல்லது ஜெர்மனிலே இருக்கிறேன் அசைலம் பெற்றிருக்க வேண்டும். 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்னர் அவர் இதழியல் கல்வி கொழும்பு இதழியல் கல்வி நடந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தார், இந்த போரை நடத்தியது JVP, மஹிந்த ராஜபக்சவை போருக்கு தள்ளியது JVP என்று தெளிவாக சொல்லியது. சம்பந்தன் 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் சொன்ன விஷயம். அவர் சொல்லுகிறார் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற போது அமெரிக்க தூதரும் இந்திய தூதரும் தன்னை சந்தித்ததாக போரை இல்லாமல் செய்ய போகும், போர் நிறைவுக்கு வரப்போகிறது, அந்த டிப்ளமேட் வேர்ட்ஸ் அவர் பயன்படுத்துகிறார். நாங்க புலியில் அழிக்க போறோம் என்று நாங்க எடுக்கவர். ஆனால் அவர் சொன்னது போரை முடிவுக்கு போர் முடிவுக்கு வரப்போகிறது, அதான் பின்னர் ஒரு அரசியல் தீர்வு வரும், நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் 2 தூதர்களும். இவர் ஓமன் சொல்லியிருக்கிறார். 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால அரசாங்கத்துல மங்கள சமூக தயாரிக்கிறார் ஜினிவாக அறிக்கை. அந்த அறிக்கையில வந்த விஷயங்கள் தான் கோத்தபாய ஜனாதிபதியா வந்த அப்புறம் கூட கொடுக்கிறார். யாரா இதை பாத்தீங்களா? ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா அரசியலுக்கு இங்க போட்டி. அப்ப தமிழர் பகுதி நோக்கிய விஷயங்கள, தமிழற்ற அரசியல் தீர்வு நோக்கிய விஷயங்கள அவர்கள் ஒரு புள்ளியில் நிற்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் அப்படி அல்ல, கட்சிக்குள்ளே மோதுபட்டு கொண்டு போய் தமிழ் தேசியத்தையும் உடைத்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். இடதுசாரி தன்மை கொண்ட ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடு எடுக்க வேண்டும். இதை நாங்கள் சுமந்திரன்ட்டையோ அல்லது சிதறன்ட்டையோ எதிர்பார்க்கிறது மிக கடினம். அவரது வலைசாத்தன்மை இருப்பார். இதை செய்வதா இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் மட்டும் தான் செய்ய வேணும். எனக்கு நேற்று ஒரு பிரதிநிதி எடுத்து கேட்கிறேன், அனுதகுமார் சாணக்காண்ட பேச்சுக்குள்ள தமிழ் மக்களை பற்றி தகவலே இல்லையா, தான் தானே போய் சொல்லி அக்கள் பேசி வச்சுதான். சரி, அவற்றை செயற்பாடு சரி. ஆனால் மரபுத்த கேள்வி என்ன, ஏன் அனுதகுமார் சாணக்கா சிவாகிரதை இருக்கிறார் ஒரு தமிழ் பிரதிநிதி போய் சொல்லித்தானா தமிழ் மக்கள் பற்றி அவர் அமெரிக்கா பேசுவோம். நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு வருவோம். இதை நான் நீண்டதாக எடுக்காமல் உங்களுடைய ஒரு உரையாடலோடு தான் பெற விரும்புகின்றேன். சில விடயங்கள், அதாவது இந்த நாங்கள் இப்ப JVP நோக்கி எப்படி பார்க்கிறோம் என்ற விஷயங்கள், JVP NPP என்ற இந்த அரசாங்கத்தை இப்போது அநேகமாக சமூக வலைத்தளங்கள் அல்லது சில கட்டுரைகளை பார்த்தால் கூட முக்கியமாக சில புரிந்து கொண்டவர்கள் அல்லது அந்த விடயத்தை நீண்டதாக இன்னும் ஆழமாக சென்று பார்க்கின்றவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அது வித்தியாசப்படுகின்றது. ஆனால் இந்த புதியவர்கள் அல்லது சமூக வலைத்தள பாதிகள் பார்க்கின்ற பொழுது இந்த JVP ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழர்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் என்ற கொதிப்பு தெரிகிறது. ஆனால் தமிழர்களுக்கான அநியாயம் அல்லது இன அழிப்பு என்ற விஷயம் JVP அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தொடர்கிறது ஒரு விதமான ஒரு போக்குத்தான். ஆனால் நாங்கள் எங்கிருந்து வருவோம்? நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், தமிழ் தரப்பு எப்போதுமே கொழும்பு மையமாக கொண்டு சிங்கள அரசியல் கட்சிகள் அல்லது சிங்கள அரசியல் தலைவர்களை நோக்கி நாங்கள் பேசத்தான் வேண்டும். ஆனால் அவர்கள் அல்ல, அரசு என்ற ஒரு கட்டமைப்பு அது உருவாக்கப்பட்டு விட்டது. அது 72ஆம் ஆண்டு இறைமை அடைந்தது, 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. நாங்கள் பின்னோக்கி பாப்பமாக இருந்தால் இந்த வரலாறுகளுக்கு இலகுவாக விளங்கும். நான் சுருக்கமாக நீட்டி மீட்டாமல் 1949ஆம் ஆண்டு கல்வியா திட்டம் கிழக்கு மாநிலத்தை மையமாக கொண்டது. அதான் இங்கே முதலாவது திட்டம். அதை மையமாக கொண்டுதான் கலவரமும் வந்தது 1956ஆம் ஆண்டு. அதே ஆண்டில் தான் தனிச்சிங்கள சட்டம் வருகின்றது. 59ஆம் ஆண்டு பண்டாரநாயக்கா கொல்லப்படுகின்றார். 57ஆம் ஆண்டு பண்டா சில்வா ஒப்பந்தம் வருகின்றது. இப்போது சமகால கிறிஸ்டிய பாப்பிகளா நான் ஒரு சிங்கள ஆக்கம் அதனுடைய தமிழ் மொழியை பார்த்த பொழுது, ஆங்கில மொழியை பார்த்த பொழுது பண்டாரநாயக்கா கொல்லப்பட்டது கூட ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலை கட்டுவதற்கு பண்டாரநாயக்கா ஏதோ இணங்காத நிலைமையிலும் அது கவனிக்கப்படாத நிலையிலும் ஆத்திரமடைந்த பிற்கு தான் வந்து கொன்றார் என்ற மாதிரி இப்போது வரலாறு மாற்றி எழுதப்பட்டு இருக்கின்றது. இது சமகால தகவல். அவை நாங்கள் அங்கிருந்து வர வேண்டும். அப்ப இன்னும் பின்னோக்கி போவதாக இருந்தால் 1920ஆம் ஆண்டு இலங்கை தேசிய இயக்கத்தின் உடைவு,
அங்கிருந்து அதுக்கு பின்னாடி 1921ஆம் ஆண்டு தமிழ் மாகாணம் உருவாக்கப்பட்டாங்க. இதெல்லாம் வரலாம். அப்ப இப்படி வரைக்கல தான் நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்கள் தேசிய தலைவர் சொல்லப்படுகின்ற பிரபாகரன் அவர்கள் தேசிய தலைவரான பிரபாகரன் எப்போது பிறந்தார்? அவருடைய பிறப்புக்கு முன்னரே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆயுத போராட்டம் எப்போ ஆரம்பித்தது? சரி, நாங்க இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த சிங்கள குடியேற்றங்கள் கல்வியத்தில் ஆரம்பிக்கப்பட்டு 78ஆம் ஆண்டு 1978ஆம் ஆண்டு இரண்டாவது குடியரசு, அதாவது இந்த குடியரசு ஆகி இரண்டாவது யாப்பு உருவாக்கப்படுகின்றது. அப்ப முதலாவது அரசியல் யாப்பு 72ஆம் ஆண்டு இளமை அடைந்த பின் உருவாக்கப்பட்ட யாப்பு, அது கூட எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அல்லது தமிழக இருக்கிறார்கள் என்பதை கூட நிராகரித்த நிலைமையில அந்த யாப்பும் வந்தது. 47ஆம் ஆண்டு சோதரி யாப்பு வருகின்ற பொழுது 29ஆவது சரத்து வருகிறது, சிறுபான்மையினருக்கான பாதுகாப்புடன். அதற்கு எதிராக கூட பிரிட்டிஷ் பாலர் நீதிமன்றத்தை வழக்கு போட்டு வெற்றியும் பெறுகின்றது, அந்த சரத்தை அமல்படுத்த வேண்டும் என்று. அதன் பின்னராக இலங்கை இறமை அடைகின்றது. இறமை அடைந்த பின்னர் வருகின்ற ஜாப்பிலே கூட எதுவும் இல்லாத நிலைமையில் 78ஆம் ஆண்டு இரண்டாவது ஜாப்பில் எதுவும் இல்லாத நிலைமையோடு வந்துதான் 83ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கிறது. 70களிலே அது ஆரம்பித்து விட்டது சுரியப்பாடு கொல்லியோடு. அப்ப 83 ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கல சிங்கள குடியேற்றங்களை வடக்கு கிழக்கில் எப்படி செய்யறது என்பதற்கான மொசாட் ஆலோசனை தான் ஜிஆர் பெற்றார். இஸ்டெல்லாம் ஆதரவு வழங்கியது. அதனுடைய நீட்சி தான் 11 ஆண்டுகள் ஐக்கிய கட்சி ஆட்சியாகின்றது. 94ஆம் ஆண்டு சந்திரிகா வருகிறார். என்ன கோஷங்கள் எழுப்பினார்? இப்போது ஏபி எழுப்புறார் அதே கோஷம் 94ஆம் ஆண்டு சந்திரிகா இன்னும் வித்தியாசமாக எழுப்பினார். நல்ல ஞாபகம், 18 மாதங்கள் என்ற அடிப்படை சந்திரிகா அரசியலுக்குள் நுழைந்து, நான் என்னுடைய அரசியல் 10 எழுத்துக்களிலே உண்டு, சந்திரிகா அரசியலில் நுழைந்து 18 மாதங்கள் 93ஆம் ஆண்டு மேல்மாகாண சபையிலே முதலமைச்சராக போட்டி கொடுக்கின்றார், முதலமைச்சராக வெற்றி பெறுகிறார். அது பின்னர் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது, பிரதமராக வருகின்றார். அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதியாக வருகிறார். 18 மாதங்களில் மேல் மாகாண சபையில முதலமைச்சராக வருகின்ற பொழுது அவர் சொன்ன விடயங்கள் என்ன? மாகாண சபையில் எந்த அதிகாரமும் இல்லை, புலிகளை நிராகரித்தது நியாயமானது என்று சொன்னார். சொல்லி 6 மாதங்கள் இல்லை, பேச்சுவார்த்தை நடக்கின்றது, புலிகளோடு பேச்சுவார்த்தை முறிவடைகின்றது. இந்தியாவுக்கு போகிறார், அங்கே வச்சு சொல்கின்றார் விடுதலை புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொன்றார்கள். அதன் பின்னர் தொடங்கிய யுத்தம் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டது. அப்ப அதனுடைய நீட்சி அப்படியே 2004 வரையும் வருகிறது. சந்திரிகாவுடைய ஆட்சியில தான் ஜேவிபியினுடைய பங்களிப்பு வருகின்றது. நான் இங்கதான் மாறும் விஷயத்துக்கு, இது நான் வரலாற்றில் எழுதியிருக்கிறேன், கட்டுரைகள் வந்திருக்குது. எப்படி என்றால் இன்னும் நான் சில விஷயங்கள் சொல்ற வாரம். எப்படி என்றால் 94ஆம் ஆண்டு ஆதரவு கொடுக்கிறார்கள் சந்திரிகாவுக்கு. அப்ப 17 வருஷம் ஐக்கிய கட்சியினுடைய ஆட்சியில் தான் பட்டல இந்த சூரிய படுகொலைகள் ஜேபி நடந்த கொலையெல்லாம் பேசப்படுது. 17 வருஷம் ஆட்சியில கொலை. இப்ப நாங்க பட்ல இருந்தே பேசுறோம், அது 88 நடந்த விஷயம். அதாவது 87ல இருந்து 88 நடந்த கொலைகள் சூரியவெல்லாம் மிக முக்கியமான கொலை. அதுதான் அப்படி பெரிதாக பேசப்பட்டது. அந்த கொலையைத்தான் சந்திரிகா முன்னிறுத்தினார். அப்ப 17 வருஷம் ஆட்சிக்கு முடிவு கட்டி வருகிறது. ஏவிபி ஆட்சிக்கு வருது. ஏவிபி ஆட்சி வரைக்கும் சொல்ற நிபந்தனை என்ன? 3 நிபந்தனை. மற்ற கொலை உட்பட சூரிய கொலை உட்பட விசாரணை எடுக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. 2வது, நிறைவேற்று அதிகாரங்களுடைய ஞாபக ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மிக கோரிக்கை வருகிறது. அப்ப ஒரே ஒரு எம்பி யாரு? நிகால் கலபதி. தேசிய பட்டியல் அந்த எம்பி வருகிறது. அப்ப அவர் பார்லிமெண்ட் வரைக்கும் சிரிப்பு என்றால் அவர் பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட் சாப்பாடு மக்களுடைய வரிப்பணத்துல வர நடக்குது, இவ்வளவு செலவு, நான் பார்லிமெண்ட் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் சோத்து பாசெல்லாம் வந்தவர் பார்லிமெண்ட். நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்ப KP ரட்நாயக்கா தமிழ் பேசக்கூடிய யாழ்ப்பாணம் படத்துடைய ஹார்டிகல்ச்சர் கல்வி கேட்ட KP ரட்நாயக்கா சபாநாயகர் இருந்தவர். அவருடைய விசேட அனுமதியோடு அவர் சொத்து பாசல் உள்ளே கொண்டு வந்தவர். சரி, இருக்கட்டும். அப்ப அதுக்கு பிறகு 2000ஆம் ஆண்டு தேர்தல் நடக்க போகின்றது. அங்கதான் இருக்குது பிரச்சனை. சந்திரிகாவுக்கு ஒரு பலம் இல்லாத நிலைமை வருகிறது. அப்ப தேர்தலை வெற்றி பெறுகின்றார். ஒரு துணை சிறிய கட்சி இணைத்து ஆட்சிக்கு வருகிறார். ஏபி ஆட்சிக்கு வருது. ஏபி அதுல முதலாக 8 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார். பிறகு அந்த நேர சிச்சுவேஷன்ல திருப்பி ஆட்சி கவிழ். அப்ப அந்த நேர நிலைமையில ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்லிமெண்ட் கலைக்க சிஸ்டம் இருந்தது. இப்பதான் இந்த 19ஆம் தேதியெல்லாம் மாத்தினார்கள். 4 வருஷத்துக்குள்ள கலைக்க இயலாது. அப்ப திருப்பி கலையுது. ஒரு வருஷத்துக்குள்ளே பார்லிமெண்ட் கலையுது. 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்குது தேர்தல். அப்ப 2001ஆம் ஆண்டு தேர்தலில் என்ன செய்யறார் சந்திரிகா? ஜேவிபி தலைவர் சோமன் சாமரசியாக்கு அனுமதியை கொடுக்கிறார் இறக்குறது. அவர் இங்க வார கொழும்புக்கு வந்து பிரிச்சார் நடக்குது. முதலாவது செய்தியாளர் மாட், நல்ல ஞாபகம், நானும் செய்தியாளர் மாட்டில் கலந்து கொண்டான். அது நிப்போன் ஹோட்டல் என்று சொல்லி போட்டு புற கடைசியா கொண்டு கல்கிச ஹோட்டல வச்சு பாதுகாப்பு சிக்கல். அப்பவே அவர்கள் பாதுகாப்பு சிக்கல்னு சொல்லி பெரிய ஒரு படம் எல்லாம் எடுக்க தொடங்கி விட்டாங்க. அப்ப அதுல வச்சு அவர் சொல்ற 50,000 படைகளை 50,000 இளைஞர்களை நான் படைக்கு சேர்த்து கொடுப்பேன். 3 ஆங்கிலத்திலையும் பேசினார், தமிழையும் பேசினார்,
சிங்களத்திலையும் பேசினார். ஆங்கிலத்தில் இந்த வசனம் சொல்லவில்லை, சிங்களத்தில் மட்டும் இதை சொல்லியிருந்தார். தமிழ் பத்திரிகைகள் அப்படியே வெளிப்படுத்தி இருந்தார். அப்ப சந்திரிகா இறக்குறார். அதே காலப்பகுதியில் சமாதான பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கிறதுக்கான கருவூட்டம் போய்கொண்டிருக்குது. அப்போ இருந்த நோர்வே தூதுவர் பேர் ஞாபகம் வருதில்லை, அவர் தான் அந்த பணியை ஆரம்பிக்கிறார். அப்ப எரிசொலையும் வருகின்றார். அவர் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் என்ன செய்யறார், ரணில் வெற்றி பெறுறார். வெற்றி பெற்று தான் அங்க நின்று சமாதான பேச்சுவார்த்தை வருது. சரி, இந்த சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலையும் என்ன, நான் இந்த கிசு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு, பேச்சுவார்த்தையில் நடத்தப்பட்ட எந்த ஒரு தீர்மானங்களும் நடைமுறைக்கு படுத்தப்படையில்லை. அதாவது யுத்தத்துடைய பக்கவிளைவுகள் பற்றி தான் ஆரம்பத்தில் பேசினார், அடிப்படை தேவைகள் சொல்லி. அதுல பல விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படையில்லை. சரி, அப்படி இருந்தும் விடுதலை புலி ஒரு ஐஎஸ்சி ஒரு இடைக்கால தீர்வை கொண்டு முன்வைக்கிறார்கள். அந்த நேரத்துல சந்திரிகா என்ன செய்யறா, அப்ப சந்திரிகா ஜனாதிபதி ரணில் ஐக்கிய கட்சி தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி பல கட்சிகள் அமைச்சு கூட அரசாங்கம் அமைச்சர். அப்ப எதிரும் புதிரமான அரசாங்கம். ஜனாதிபதியாக சந்திரிகா, ஜேவிபியுடைய மஹிந்த ராஜபக்சனுடைய ஆதரவோட சந்திரிகா ஜனாதிபதியாக, இந்தியா ரணில் விக்ரமசிங்க தமிழ் கட்சியில் முஸ்லிம் கட்சியில் ஆதரவோடு இருக்கிறார். அப்ப புலிகள் ஐஎஸ்சியை கொடுக்கைகள் தான் 3 அமைச்சு பதவி சந்திரிகா பறிச்சு எல்லாம் கவுட்டு கொட்டுறார். அதோட எல்லாம் முடியுது. அப்ப அரசாங்கம் ஆடுது. பிறகு எலெக்ஷன் வருது 4ஆம் ஆண்டு. அதுல மீண்டும் சந்திரிகா வார ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாண்டு. அதுலதான் ஏபி முக்கிய பங்கு வகிக்குது. அனுரகுமார் சனக்கா விவசாய அமைச்சராக வார. சரி, அப்ப ஏபி பங்களிப்பு பாருங்க தொடர்ந்து வருது. அப்ப 94 ஆரம்பிக்குது வார. பிறகு 2005 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக போட்டி போடுவார். ஆனா ஜனாதிபதியா போட்டியில விடாமல் தடுப்பதற்கான முழு முயற்சியும் சந்திரிகா செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல ஏபி முழு சப்போர்ட், முழுமையான ஆதரவு மஹிந்தவர் கொடுத்து ஏதோ ஒரு வகையில மஹிந்தவர் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் ஆக்கியாச்சு. ஒப்பந்தம் கைச்சாத்தப்படுது. 12 நிபந்தனைகள். அதுல மிக முக்கியமா சமாதான பேச்சுவார்த்தை முறைக்கோணம் உள்ளது. அதான் முக்கியமான நிபந்தனைகள். சரி, அப்ப அதே சந்திரிகா காலத்தான் பீஸ் டாக் அந்த சுனாமி பொது கட்டமைப்பு கூட இல்லாமல் செய்யப்பட்டது. சரி, அப்ப தீவிரமான போராட்டங்கள் நடந்த காலங்களில் நான் நாடாளுமன்ற செய்தியாளராக இருக்கிறேன். பிஎஸ்எல்ல செய்தியாளராக இருந்தான். கொழும்புல வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்ப இந்த நடவடிக்கை எல்லாம் நான் பார்த்து கொண்டு வந்தால் முழுமையாக இவர்கள்தான் யுத்தத்தை தயார்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஞானஸ்ரீ கொத்திக்கடை என்ற ஒரு சிங்கள பத்திரிகையாளர், ஒரு முற்போக்கு பத்திரிகையாளர், அவர் இப்போது சுவிட்சர்லாந்திலே அல்லது ஜெர்மனிலே இருக்கிறேன் அசைலம் பெற்றிருக்க வேண்டும். 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்னர் அவர் இதழியல் கல்வி, கொழும்பு இதழியல் கல்வி நடந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தார், இந்த போரை நடத்தியது ஜேவிபி, மஹிந்த ராஜபக்சவை போருக்கு தள்ளியது ஜேவிபி என்று தெளிவாக சொல்லியிருந்தார். இன்னும் பல கதைகள், நீங்கள் எழுத முடியாத கதைகள் ஜூம்லே கதைக்க முடியும். யுத்தத்தை நிறுத்த சில வேளைகளில் மஹிந்த ராஜபக்ச, சரத் பொன்சேகா போன்றவர்கள் விரும்பியதாகவும், ஆனால் இல்லை நடத்த வேண்டும், நான் இளைஞர்களை ராணுவத்துக்கு எடுத்து தருகின்றேன் என்று நேரடியாக அனுரகுமார் சனக்கா சென்று பேசியதாகவும் தகவல்கள் உண்டு. ஆகவே இப்படியான பின்னணிகள் இவையெல்லாம் கட்டுரைகளாக இருக்கின்றன, தகவலாக இருக்கின்றன. அநேகமாக தமிழிலே நான் எழுதிய விடயங்களும் வேறு பலரும் எழுதியிருக்கிறார்கள். சிங்களத்திலும் சில சிங்கள இடதுசாரிகள் ஜெயிப்பிலிருந்து வெளியேறிய பிரிவினர்களோடு இந்த விடயங்களை சொல்லி எழுதி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அரசு என்ற கட்டமைப்பு தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது. அந்த அரசு என்ற கட்டமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு வந்தவர்கள் தான் ஜேவிபி என்று நாங்கள் சொல்லலாம். அரசியல் ரீதியாக அல்லாமல் கட்டமைப்பை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பதை அவை இடதுசாரியத்தையும் மார்க்சியத்தையும் முன்னிலைப்படுத்திக் கொண்டு இந்த அரசு என்று அந்த கட்டமைப்பை கொண்டு வருகிறார்கள். இப்போது நான் கடைசியாக எழுதிய ஒரு ஆக்கத்தை சொல்லியிருந்தேன், இடதுசாரியத்தையும் மார்க்சியத்தையும் மையப்படுத்தி கொண்டு வந்து மேற்குலகோடு எப்படி கைகோர்க்கலாம் என்பதுதான் ஜேபியினுடைய ஆழமாக இருக்குது இன்று வரைக்கும். இதுக்குள்ள இன்னொரு பின்னணி கதையை எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். மஹிந்த ராஜபக்ச 2010ஆம் ஆண்டு 2வது தடவையாக வெற்றி பெற்ற பின்னர் 2014ஆம் ஆண்டு வரை இருந்தவர். அதுக்கு பிறகு அவர் மைத்திரிபால அரசாங்கம் வந்தது. அந்த அரசாங்க காலத்திலே 2015ஆம் ஆண்டா இருக்க வேண்டும், 2016 இருக்க வேண்டும். வியா ஸ்ரீலங்கன் நாம் இலங்கையர் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் நடத்தப்பட்டது. அதுக்கு பின்னால் ஜேவிபி இருந்தது. அந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துகின்ற பொழுது தமிழ் பகுதி, குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு சென்று பணியாற்றியவர் சந்திரசேகர், இப்போது அமைச்சராக இருக்கிறார். அதற்கு பின்னால் அந்த ப்ரொஜெக்டுக்கு காசு கொடுக்கப்பட்டது கூட ஒரு வெளிநாட்டு சர்வீஸ் நிறுவனம் தான். அதிலேயே பணியாற்றிய பல 10 இருக்கிறார். அவருக்கு தெரியாது ஜேவிபி பின்னணியார். மக்களை அணைத்துக் கொண்டு மக்களுக்கான தேவைகளை கொடுத்து வழங்கியதான். அது கூடாகத்தான் அங்கே அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆக இந்த சிஸ்டம், அதாவது இந்த இவர் இருக்கிறார்கள் நிறைவேற்றி ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும், சிஸ்டம் சேஞ்ச் எல்லாம் ஒரு காலத்தில் சொன்னவர்கள். இப்போது அந்த சிஸ்டத்தை எப்படியாக உறுதிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப இதற்கு அவர்கள் நன்றாக பயன்படுத்துவது சந்திரிகாவை தான். அதுக்கு பின்னர் பயன்படுத்துவது மஹிந்த ராஜபக்சவை.
இப்போது கூட வெளிப்படையாக சொல்லுகிறார், மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற வைத்தது, மஹிந்த ராஜபக்சவை போரில் வெற்றி பெற்றது நாங்கள் தான் வெளிப்படையாக அனந்தகுமார் சொல்லுகிறார். சரி, இது ஒரு விதம் இருக்க 2009 ஆண்டு யுத்தம் நடைபெற்ற போது சம்பந்தன் 2020 நாடாளுமன்றத்தில் சொன்ன விஷயம். அவர் சொல்லுகிறார், 2009 ஆண்டு யுத்தம் நடைபெற்ற பொழுது அமெரிக்க தூதுவரும் இந்திய தூதுவரும் தன்னை சந்தித்ததாகும். போரை இல்லாமல் செய்ய போகும், போர் நிறைவுக்கு வரப்போகிறது. அந்த டிப்ளமேட் வேர்ட்ஸ் அவர் பயன்படுத்துகிறார். நாங்கள் புலியில் அழிக்க போறோம் என்று நாங்கள் எடுக்க வரோம். ஆனால் அவர் சொன்னது போர் முடிவுக்கு வரப்போகிறது. அதன் பின்னர் ஒரு அரசியல் தீர்வு வரும், நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் 2 தூதர்களும். இவர் அதுக்கு ஓமன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அரசியல் தீர்வு வரும் என்று நம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். அப்ப 10 வருஷத்துக்கு பிறகு 2020 ஆண்டு பார்லிமெண்ட்ல அந்த மனிதன் வாயால சொல்லுது, நான் நம்பினான், நீங்கள் அரசியல் தீர்வு பெற்று நம்பினான், 10 வருஷமா போய் தரையில, ஆகவே அமெரிக்க இந்திய அரசுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று பார்லிமெண்ட்ல சொல்றாரு. ஸ்பீச் இதை தமிழ் ஊடகங்கள் சரியாக எழுத இருக்குது, ஆங்கில லிங்க் இருக்குது, மட்டும் அனுப்பி விடலாம். அப்ப பாருங்க எப்படி பின்னப்படுதுன்னு பாருங்க. இந்த பின்னணிக்குள்ள ஜேவிபி எப்படி பேக்கப் பண்ணுது. இப்ப நாங்கள் கொஞ்சம் பேர் சொல்றோம், என்ன ஜேவிபிக்கு அமெரிக்காவை பிடிக்காது, இந்தியாவுக்கு பிடிக்காது, இந்த அரசாங்கம் அப்படி அல்ல. இப்ப அல்குசானி என்ற ஒரு ஜியாதிக்கு பிடிச்சா அவனுக்கு 10 மில்லியன் டாலர் அமெரிக்கா பேரும் பேசுது. கடைசி அவனை வச்சுதான் சிரியாவில் ஆட்சியை கவுட்டு. அப்ப அந்த அமெரிக்காவுக்கு ஜேபியோட பெரிய வேலை இல்லை. அப்ப நாங்கள் எப்படி இதை பார்க்க வேண்டும்னு சொன்னால், இந்த அரசு என்ற கட்டமைப்பு எங்களுக்கு ஆபத்தானது. அது நாங்கள் பிரித்தானிய காலத்தில் இருந்து பார்த்து கொண்டு வந்து இலங்கை முற்றுமுழுதாக இறமையும் தென்னாதிக்கம் அடைந்த 72ஆம் ஆண்டுல இருந்து நாங்கள் பார்த்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கிற 2வது ஜாப்பு அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை மேலும் உறுதிப்படுத்துற முறையில் தான் ஜேவிபியினுடைய இந்த தற்போதைய ஆட்சி அமைந்திருக்குது. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், இப்ப அனுதகுமார் சானக்கா ஜேவிபி நோவுறதை விட இந்த கட்டமைப்பு எப்படி கொண்டு வர, இந்த கட்டமைப்பு ஒரு பௌத்த தேசியவாத கட்டமைப்பு தான். ஞாபகம் இருக்கு, ரோஹான் எதிரிசிங்க பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியர் ஒரு கட்டத்தில் 2007-8ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் நீலந்திருச்செல்லம் நிலையத்தில் நடந்த ஒரு உரையாடலே அவர் சொல்லியிருந்தார், இது பௌத்த தேசிய கண்டிய கலாச்சாரத்தை மையப்படுத்திய, கண்டிய பௌத்த கலாச்சாரத்தை மையப்படுத்திய ஒரு அதிகார முறைமை இருக்கிறது. இந்த முறைமையை வைத்துக் கொண்டு இனங்களுக்கு இடையான நல்லிணக்கம், இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பதை காண்பது கடினம் என்ற வகையிலே சொல்லியிருந்தார். இப்படி பல சிங்கள எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த சிஸ்டம் சேஞ்ச், அப்ப அந்த அந்த முறைமையை தான் நாங்கள் எப்படி மாற்றுறது என்று நாங்கள் பார்க்க. அப்ப இதை விட நாங்கள் இந்த கட்சியிலோட தலைவர்கள் நோவுறதை விட எங்களுக்கு இல்லை, அது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேணும். காலத்துக்கு காலம் தலைவர்கள் மாறினாலும் தமிழ் மக்கள் நோக்கிய நகர்வுகளை எப்படி அந்த கட்டமைப்பு செய்யுது. இப்ப பாருங்க, இப்ப சமீபத்துல இப்ப முகநூல்ல அதிகமா பேசப்படுறது இந்த காணிகளுக்காக வர்த்தமானி அறிவித்தல் வந்திருக்கு வடமாநிலத்துல. இது அனுதகுமார் அரசாங்கம் செய்த வேலை என்றெல்லாம் வெளிக்கொண்டு போயினோம். சரி, அது உண்மைதான். ஆனால் அது காணி எடுக்கிற திட்டம் என்பது நான் சொன்ன ஆரம்பத்தில் 1949ஆம் ஆண்டு கல்யாணத்துல போடப்பட்ட திட்டம். கந்தலாய் குளம் குளக்கோட்டை மன்னன் கட்டின குளம், அது அக்கபோதி மன்னன் கட்டினதாக இன்னைக்கு வரலாற்று புத்தகத்திலே மாத்தி இருக்கேன். அப்ப அங்க வருது பாருங்க, அவர்கள் எப்படி அந்த ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பாருங்க. நாங்க இதெல்லாம் கவனிச்சு கொள்றேன். அப்ப அங்க இருந்து வந்த திட்டம் தான் இப்ப கடைசியா நடந்திருக்குது. இது அனுதகுமார் சானக்கா ஜனாதிபதியா இல்ல, சஜித் பிரேமதாச வேண்டு ஜனாதிபதியா வந்திருந்தாலும் இந்த காணி அபகரிப்பு வர்த்தமானி அறிவித்தல் வந்துதான் இருக்கும். ஏன் ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சின்னு சொல்லி அரசாங்கத்தை கொண்டு வந்த நேரத்துல 3000 குடும்பங்களை கொண்டு போய் கொக்கோச்சுவான் அசல் தமிழ் கிராமத்தை இன்னொரு சிங்கள பேருக்கு மாத்தி போட்டு அதுக்குள்ள 4-8 சிங்கள கிராமங்களை உருவாக்கி குடியேற்றி காணியும் கொடுக்கப்பட்டதுதானே, காணி உறுதியும் கொடுக்கப்பட்டதுதானே. அப்ப இது புதிது இல்லை. இப்ப நேற்றுக்கே முன்னாள் வந்த வர்த்தமானி புதிது இல்லை. இது அந்த நீட்சி. அந்த 49ஆம் ஆண்டு 1949 ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லையா குடியேறது நீட்சி தான். இடையில ஒரு 30 ஆண்டு காலத்தில் ஆயுத போராட்டத்தால கொஞ்சம் தொடங்கப்பட்டது. இப்ப 2009க்கு அப்புறம் வேலை ஈஸியா வருது. அது 2015ஆம் ஆண்டுல இது நான் அடிக்கடி சொன்ன விஷயம். 2015ஆம் ஆண்டு மைத்திரி நாளில் நல்லாட்சின்னு சொல்லி கொண்டு வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அமோகமா மைத்திரி வாக்களிச்சு வந்த அரசாங்கத்துல தான் வடகிழக்குல காணிகளை அபகரிக்க சிஸ்டம் சட்ட ரீதியாக்கப்பட்டது. அப்ப மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில இருக்கிற வரைக்கும் காணி வந்து ராணுவத்தால போலீஸால தான் ஆட்சி அமைக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க வந்து சிஸ்டத்தை மாத்திட்டார். என்னது, கொழும்பு வனதாக திணைக்களம், காணி அபிவிருத்தி திணைக்களம், நகர அபிவிருத்தி அதிகார சபை, இதன் மூலமாக சட்ட ரீதியாக காணிகள் அபகரிக்கிற முறைகள் செய்யப்பட்டது.
இன்னும் 20ஆம் ஆண்டு கொழும்புல இருந்து போன அதிகாரிகள் குழு கொண்டு யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு போய் காணி கோப்பை கொண்டு வந்துட்டு எல்லாரும் எழுதினோம் 13ஆம் தேதி சட்டத்துக்கு அரசாங்கம் செயல்பட்டு தான். நான் வடிவா எழுதி விட்டேன் என்னுடைய கூர்மை இணையதளத்துல. அது 13ஆம் தேதியில காணி அதிகாரம் அதுக்கு உட்பட்டது அல்ல. காணி சீர்திருத்த ஆணைக்குழு கொழும்புல இருக்குது. அந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழு 13ஆம் தேதிக்குள்ள வராது. 13ஆம் தேதி சொல்லப்படுற காணி அதிகாரம் வந்து காணி உங்களுக்கு வரும் வராதுன்னு வடிவேல் சொல்ற மாதிரி காணி அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, ஆனா இல்ல அந்த மாதிரி தான் இருக்குது. அப்ப பொது காணியது தனியார் காணியது என்ற வரையறை எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் செய்யுது. அப்ப காணி சீர்திருத்த ஆணை குழுவுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. அது மாகாண சபையில் சொல்லப்படுகிறது, 13ஆம் சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் இந்த விடயங்களை தான் ஆய்வு செய்து எடுத்து எழுதி இது ஒரு பொறிமுறையாக தயாரித்து நாங்கள் பெற வேண்டும். ஆனா சிங்கள ஆட்சி தலைவர் பேரங்க அனுதகுமார் இருக்கலாம், ரணிலா இருக்கலாம், சஜித் இருக்கலாம், சந்திரிகா இருக்கலாம், ஜெயார்ல இருந்து பண்டாவில இருந்து நான் பார்ப்போம், அட்லீஸ்ட் நாக்கில இருந்து பார்ப்போம். அந்த சிஸ்டத்தை எப்படி ஆள் மாறினாலும் அந்த நோக்கம் வடக்கு கிழக்கை நோக்கி வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசத்தை நோக்கிய அந்த அவர்களுடைய இலக்கு மாறுங்க பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால அரசாங்கத்துல மங்கள சமரவீரா தயாரிக்கல ஜினிவாக அறிக்கை. அந்த அறிக்கையில வந்த விஷயங்கள் தான் கோத்தபாய ஜனாதிபதியா வந்த அப்புறம் கூட கொடுக்குறாரு. யாரா இதை பாத்தீங்களா? ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா அரசியலுக்கு இங்க போட்டி. அப்ப தமிழர் பகுதி நோக்கிய விஷயங்கள்ல, தமிழற்ற அரசியல் தீர்வு நோக்கிய விஷயங்கள்ல அவர்கள் ஒரு புள்ளியில் நிற்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் அப்படி அல்ல. கட்சிக்குள்ளே மோதப்பட்டு கொண்டு போய் தமிழ் தேசியத்தையும் உடைத்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நான் இறுதியாக சொல்லிட்டு உங்களுடைய பதிலுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கும் அல்லது உங்களுடைய கருத்துக்கும் பாரு, இந்த வலதுசாரியை மையமாக கொண்ட தமிழ் தேசியம் தான் இங்க பிரச்சனை. இது இப்ப உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளை போராட்டத்தில் இடதுசாரித்தன்மை இருந்தது. மார்க்சிய அந்த இடதுசாரித்தன்மை போராட்டத்தை ஆரம்பித்தார். அப்பதான் சத்தியபிரான் செய்வார்கள். ஒரு சோசியலிஸ்ட் தமிழகம் அவருடைய சத்தியபிரானத்தை இருந்தது. இப்ப நாங்கள் ஆரோலாம் என்னென்னவெல்லாம் கதைகள் எழுதிக்கொண்டு போறோம். கேட்கறக்கு ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. இடமா அல்லது சரியான இருக்கிற செய்தியாளருக்கு அதை ஆய்வு செய்ய எழுத முடியாம கிடக்குது. ஒன்று ரெண்டு பேர் எழுதினா எத்தனை பேர் பார்க்கணும் வாசிக்கணும்ன்றது ஒரு பிரச்சனை. சோசியலிஸ்ட் தமிழ் தான் சொன்னார்கள். இன்றைக்கு ஜேபி இடதுசாரின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கு. செய்யறது முழுக்க ஒரு வலதுசாரித்தனமான வேலை. அப்ப இதால்தான் நான் கடைசியாக எழுதிய கட்டுரைகள்ல சொன்ன விஷயம் என்றால், எங்களை கூர்மையில் எழுதப்பட்ட விஷயம் என்ன சொன்னால், இடதுசாரி தன்மை கொண்ட ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடு எடுக்க வேண்டும். இதை நாங்கள் சுமந்திரன்ட்டையோ அல்லது சிதறன்ட்டையோ எதிர்பார்க்கிறது மிக கடினம். அவர்கள் வலதுசாரித்தன்மை இருப்பார். இதை செய்வதா இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் மட்டும் தான் செய்ய வேணும். அவரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறார். அப்ப இதுதான் இருக்கக்கூடிய குறைபாடு. அதே இடத்துல நாங்கள் சிங்களத்தில் தங்கியிருக்கிற இடதுசாரி தன்மைகள் நாங்கள் போறோம். நாங்கள் இப்ப விக்ரமா கர்நாடக ஒரு நேர்மையான இடதுசாரியா இருந்தார். அவர் இறுதி காலகட்டங்கள் தடம்பு கொஞ்சம் ரணில் விக்ரமசிங்கோட ஐக்கிய கட்சியில போற போக்க கையாண்டு கொண்டு வந்தார். அப்ப எங்களுக்கு சிங்கள இடதுசாரி என்ன செய்தார்கள் வரலாறு தெரியும். நாங்க இதை காட்சி கொடுக்க வேண்டியதே இல்லை. அப்ப எங்களுக்குள்ளேயே நாங்க இடதுசாரி தன்மையோட உருவாக்குவோம். அப்ப இந்த வலதுசாரி தன்மையோடு இருக்கிற தமிழ் தேசியம் தான் இப்ப குளறுபடியா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. இல்லை 9க்கு பிறகு. அப்ப நாங்கள் சரியான ஆய்வுகளை, சரியான எங்கள் இலக்குகள் எப்படி இருந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டதை பார்ப்போம். சிங்கள தலைவர்கள் எப்படி எங்களை நோக்கி வருகிறார்கள். ஜேவிபி நாளைக்கு இன்னொரு பிபி வரும், நாளைக்கு இன்னொரு புதிய கட்சி வரும், நாளைக்கு சொல்ல வேற யாரும் ஒரு ஆள் போய்வார். எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சிஸ்டம் இதுதான். வடக்கு கிழக்குல அது ராணுவ பொறிமுறை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ராணுவ பொறிமுறையின் ஆலோசனையோடு தான் கொழும்புல ஆட்சிக்கு வர எவருமே வடக்கு கிழக்கு பொறுத்தவரை செயல்படுத்த வேண்டும். வடகிழக்கு வெளியில அவன் தங்களோட அரசியலை செய்து போகலாம். வடக்கு கிழக்குள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குறதா, விடுறதா, காணிய பிடிக்கிறதா இல்லையா, முகாம் எடுக்கிறதா, ராணுவத்தில் நீங்க குறைக்கிறதா இல்லையா, எல்லாமே அவர்லாம் தீர்மானிப்பார். ராணுவ கட்டமைப்பு தான் தீர்மானிக்கும். அதுக்கு கொழும்பு இருக்கிற அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டு இருக்கும். இப்ப வசதியா 2015ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க செய்து கொடுத்துட்டார். இப்ப அதை அடுத்தறிலேயே அனுதகுமார் சாநாயக்க ரணில் வகுத்த அல்லது ஜேஆர் வகுத்ததின் ரணில சந்திரிகா ஓடி, பிறகு சந்திரிகாவில இருந்து மஹிந்த ராஜபக்சே அந்த ரிலே மாறி, பிறகு மஹிந்த ராஜபக்சே நல்ல வேகமா ஓடி போரையும் அப்படியே இல்லாம செய்து போட்டு, பிறகு கொண்டு வந்து மைத்திரியில கொண்டு விட்டு ரிலே இன்னொரு வளத்தால ஓடி, இப்ப ரிலே கோத்தபாய கையில வந்து அப்புறம் திருப்பி அனுதகுமார் கையில வந்திருக்கு. பார்த்தா நான் சொல்ல இனவாதம் இடம் மாறுது, தூய இனவாதம் காலத்து காலம் மாறுது. இந்த இப்ப குழம்புது, இப்ப நடக்குது. இப்ப ஜேவிபி தமிழரோட நிக்கிறான். யாழ்ப்பாணத்தான் கூட மேற்கடுது. இப்ப சிங்கள சோசியல் மீடியா எழுத துவங்கிட்டு இப்ப அப்படி ஒரு பிரச்சாரம் வருது. அதுக்கு பின்னால ரணில் ஒரு கதையும் வருது. அது உண்மை தகவல் தெரியல இருக்கலாம். ஏன்னா ரணில் விக்ரமசிங்க ஒருத்தர் சொல்லி இருக்கிறாராம், நான் தமிழ் சார்பாக செயற்பட்ட வழியாத்தான் என்ன ஜேவிபி நாட்டை விற்க போறோம், நாட்டை பிரிக்க போறோம்னு சொல்லி ஆட்சியை கவிட்டது. இப்ப அதே வேலையை ஜேவிபி இருக்கணும்.
அப்ப நாங்கள் இப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தூக்க போயிடும். அது ஒரு அசிங்கமான வேலைதான், மீண்டும் வேதாளம் முருங்க மரத்தில் தான். ஆனால் அப்படி பிரச்சாரம் தொடங்கிடுது. இப்ப ஏபி தமிழர் சார்பானது என்ற கதையை கொண்டு வருகிறாங்க. பாருங்க, அப்ப காலத்துக்கு காலம் எங்களை மாற்றி 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 தங்கள இலக்கை சரியாக கொண்டு போறார்கள். அப்ப நாங்கள் எங்களுடைய இலக்கு சரியாக இல்லை. தமிழ் தேசிய கட்சியில் குழம்பி அடிச்சு ஆளுக்கால் நிக்கிறேன். இந்த வகை இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல கூட இப்ப நான் ஒரு கதையொன்ற சொல்லிவிட்டான், கருத்தொண்டை எழுத. என்னென்றால் இப்ப உள்ளாட்சி சிஸ்ட தேர்தலின் படி நாங்கள் பிரிஞ்சிட்டு போட்டி போடலாம், அது பரவாயில்லை, அது நல்ல விஷயம் சிஸ்டம். ஆனால் ஒரு பிரச்சாரத்தை இல்லை சேர்ந்து வைங்கன்னு சொன்னான். ஆனா யாருமே அதை செய்ய. அப்ப ரெண்டு வரைக்கும் எங்கட அதாவது தமிழ் தேசியம் என்ற அந்த கருத்துல ஒரு புள்ளியில வாரதுக்கு இந்த தலைவர் இல்லை. ஆனா தேர்தல் விஞ்ஞாபனங்களை பாப்பீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் விடுற விஞ்ஞாபனங்களை பாத்தீங்கன்னா, தமிழ் தேசிய கட்சி விடுற விஞ்ஞாபனம் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கா? எல்லாம் சமஷ்டின்னு மொட்டையா சொல்லப்பட்டு போவேன். அதுலயும் ஒரு ஆழமான சமஷ்டியா சொல்லப்படுறதாக இல்லை சமஷ்டி. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? சிங்கள தலைவர்களை பாடமாக எடுக்க வேண்டும். என்ன புதல் ஏவிபி ஒரு இடதுசாரின்னு சொல்லி கொண்டு வந்து தன்னுடைய அரசையும் தன்னுடைய மக்களையும் கட்டமைப்பு செய்யுது. அது அவர்களுடைய பணி. நாங்கள் அதை எங்கள் தமிழர்கள் தோக்கி நாங்கள் விமர்சிக்கலாமே தவிர சிங்கள மக்கள் சார்ந்து பௌத்த மக்கள் சார்ந்து ஏவிபி செய்வது அவர்களுடைய பணி. இடதுசாரி மார்க்சியம் என்ற சாயங்களை வைத்துக் கொண்டு அதுக்குள்ளால வந்து மேற்குலகத்தோடையும் ஐரோப்பிய நாட்டோடையும் இந்தியாவோடையும் எப்படி அணுகலாம் என்பதற்கான பாதைகளை வகுத்துக் கொண்டு வருகிறார். மணி சரி, அப்படி ஒரு பாதை எங்களுக்கு அரசு இல்லை. இப்ப 2009 வரையும் ஒரு கட்டமைப்பு இருந்தது, புலி என்ற கட்டமைப்பு இருந்தது. இப்ப அது இல்லாம பண்ணியாச்சு. அப்ப 2009க்கு பின்னால காலத்துல நாங்க ஜனநாயக வழியில் எங்களுக்கு பொலிட்டிக்கல் மெக்கானிசத்தை நாங்க உருவாக்கினோமா? இல்ல. இப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? தேர்தல் சரி, தேர்தல் போட்டி போட்டுத்தான் வேண்டும். ஏன்னா இப்ப புவிசார் அரசியல் சூழல்களை நாங்கள் அதை தவிர்க்கலாம். சரி, அப்ப தேர்தல்ல ஒரு அணி போட்டி போட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒற்றையாட்சி கட்டமைப்புகளை நாடாளுமன்றத்துக்களையும் மாகாண சபைகளையும் உள்ளாட்சி சபைகளையும் அந்த சிஸ்டத்தை ஒரு பகுதி பார்த்துக்கணும். மற்ற பகுதி என்ன செய்ய வேணும்? சிங்கள தலைவர்களை மாதிரி ஒரு பொலிசியை வகுக்கும், டிப்ளமேட்டிக்கா வகுக்கும். என்னண்டு ஒரு எங்கட பிரச்சனை எப்படி சர்வசமயப்படுது, புவிசார் அரசியல் சர்வதேச சட்டங்களூடாக எப்படி அணுகிறது என்பதற்கான பொறிமுறை கட்டமைப்பு உருவாக்கி அந்த பொறிமுறை கட்டமைப்புக்குள்ள எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் சிவில் ஆக்களும் இருக்கிற மாதிரி செட்டப்பை செய்ய வேணும். செய்து அந்த கட்டமைப்போடு தான் நான் மூவ் பண்ண வேணும், முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு நான் வர வேணும். இது என்னடாண்டா அது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக ஒவ்வொரு முறையும் தேர்தலில் போட்டி போடும். இதுதான் வேலை. தேர்தல் காலத்துல மட்டும் போய் எல்லாம் கத்துன்னு கத்துவாங்க. தமிழ் தேசியம் அதிகம் கத்துவாங்க, கத்திப்பா தேர்தல் முடியும் அப்படியே போயிடுவாங்க. பிறகு திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வருவாங்க. அப்ப இந்த பலவீனங்களாலதான் அங்கஜன் மரியாக்கள், வியகலா மரியாக்கள், என்ன இப்ப இளங்குமரன் போன்ற ஆக்கள் தான் நின்று இதுக்குள்ள பூந்து விளையாடுகிறார்கள். அப்ப இதை நாங்கள் ஜேவிபியினுடைய சதி அது நாங்கள் கத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் சதி கோட்பாடு எங்களுக்கு அது 1949ஆம் ஆண்டு கல்வியாத்திலே புகுத்தப்பட்டு விட்டது. இப்ப சதி கோட்பாடு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு உள்ள பிரதேசவாதம், சாதிய பிரச்சனைகள் அது இது எல்லாத்தையுமே கொண்டு வருகிறது. ஆனா போராட்டம் ஆரம்பிக்கலாம், ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கிறது விடுதலை மாத்திரம் இல்ல, எல்லா ஆயுத இயக்கங்களுமே சாதியத்துக்கு எதிரான முறையில ஒரு சோசியலிச சமூக முறை நோக்கித்தான் பயணத்தை ஆரம்பித்தார். இப்ப 2009க்கு பிறகு எங்களுக்கு உள்ள பிரிவினை ஊட்டி விடுகிறார்கள், சதி கோட்பாடை கொண்டு வருகிறார்கள். அப்ப இதுக்குள்ள நாங்கள் ஏன் முடங்க வேண்டும்? அப்ப நாங்கள் தெளிவு இல்லை. என்ன ஒவ்வொரு கட்சியாக இருந்தோடு நாங்கள் தேர்தலில் போட்டி போடுவோம், ஆசனங்கள் எண்ணிக்கையை பார்க்கணும், எந்த கட்சி எந்த மாவட்டத்துக்கு செல்வாக்கு செலுத்தணும், இதான் எங்களோட நோக்கமே இருக்கு. அப்ப இதால மிக இலகுவாக அரசு என்ற கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம், சிங்கள தலைவர்கள் தங்களுடைய ஒற்றியாட்சியையும் பௌத்த சமயத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள். அவர்கள் அரசு கட்டம் நீதி நிர்வாகம் இந்த மூன்றும் அவர்கள்ட்ட, முப்படைகளும் அவர்கள்ட்ட பலி இலகுவாக ஒரு சிறிய நாங்களது 12 வீதம் 75 வீதம் சிங்களவர்கள், 25 வீதத்துக்கு நாங்கள் முஸ்லீம்கள் மலைய தமிழ் மக்களும் பாலிங்க, வடக்கு கிழக்கு தமிழ் மொத்தம் 12 வீதம் மிக இலகுவாக எங்களை ஆக்கிரமிக்கலாம். அப்ப தடுக்கிறதுக்கு சிஸ்டம் இருக்குது, நாங்க சரியாக அணுகவில்லை. நாங்க என்ன செய்து கொண்டு போறோம்? கட்சியாக இருக்கிறோம். ஆனா இதை பார்க்கணும். அடுத்தது இறுதியாக இன்னொரு விஷயத்தை சொல்றேன். பாடத்திட்டங்களுக்குள்ள இன அழிப்புன்னு நாங்க பேசுறோம். இன அழிப்புன்னு தனியா கொலை மட்டும் இல்ல, முள்ளிவாய்க்கால் நடந்த கொலையாளு 58ஆம் ஆண்டு 56ஆம் ஆண்டு கொலை மட்டும் அல்ல. 2009க்கு பிறகு, அது 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு மைத்திரி நல்லாட்சி என்று தூக்கி பிடிச்ச அரசாங்கம், என்ன ஒற்றியாட்சிக்குள்ள சமஸ்தி ஆட்சி இருக்குன்னு சொன்ன ஆக்கள், சரி, அந்த அரசாங்கம் பாடத்திட்டத்துல இனவாதத்தை வேற சிம்பிளா பூத்திட்டு யாராவது கண்டிருக்கலாம்? இது எழுதப்பட்டிருக்கு, கட்டுரையாக எழுதியிருக்கிறோம், பல இடங்கள்ல பேசி இருக்கிறோம், ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியும் இருக்கிறோம். நாங்கள் என்ன பூத்தப்பட்டிருக்குது? யாழ்ப்பாணாட்சியம் நீங்கள் இருக்கிறார்கள் ஓய்வு படிக்க இருந்திருக்கோம். இப்ப யாழ்ப்பாணாட்சியம் இல்ல. விஜயனுக்கு பிறகுதான் தமிழ் வந்த மாதிரி எல்லாம் சிஸ்டம் எழுதப்படுது. சரி, அதை விட மோசம் என்னென்றால் சிங்கள சொற்கள் பூத்தப்பட்டிருக்கு பாடத்திட்டத்துல.
60% மாணவர்கள் தமிழ் வரலாற்று எல்லாம் வரலாற்று பாடத்தை ஃபெயில் விடுறாங்க. ஏன்னா எல்லாம் சிங்கள சொல்லு, எல்லாம் பௌத்த சமயம். வரலாற்றுல பௌத்த சமயம் பெறுவணும், வரலாற்று பாடத்துக்கு பௌத்த சமயம் வேற தேவையில்லை. அப்ப இது யாரு கேட்குறீங்க? எந்த கட்சி கேட்குது? எந்த தமிழ் தேசிய கட்சி கேட்குது? அப்ப இந்த வலதுசாரி தன்மையோடு இருக்கிறோம் இந்த பிரச்சனை வைக்கி. வலதுசாரி தன்மை என்ன செய்யும்? கொழும்புல யாரு ஆட்சி அங்க போய் செல்வாக்க வச்சுக்கொண்டு தங்களுடைய தரப்பை நிலைப்படுத்துவது. சரி, இப்ப அது இருக்கட்டும். இப்ப நீங்க சமஸ்டி ஆட்சின்னு கேட்குறீங்க. சரி, சிங்களருக்கு சமஸ்டின்னு அலர்ஜின்னு சொல்லப்படுற காலம் இருந்தது. இப்ப அது இனி வராம போகுது. எப்படி அரசியல் விஞ்ஞான பாடத்திட்டத்துக்குள்ள, அதாவது அரசியல் விஞ்ஞான பாடத்துல 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்த பிறகு 13ஆம் திருத்தத்துல பின்னரான சூழல்ல இலங்கை அரசியல் ஜாப்பு சமஷ்டி தன்மையோடு கொண்டது என்று மாற்றப்பட்டது. அப்ப நான் இதே ஒரு சிங்கள ஆசிரியர்களுக்கான கருத்தரங்க யாழ்ப்பாணத்துல வச்சு கொண்டு கேட்கல. ஜோசப் டால் ஒரு கருத்தரங்க ஆரம்பிச்சார். அப்ப நான் இதை சொல்றேன், டீச்சர்ஸ் இப்படி இருக்குதுன்னு சொல்ல ஒரு ஆசிரியர் சொன்னார், இதை மாற்றுறது வேற யாரும் இல்லை, உங்களுக்காக எழுதி கொண்டு வந்த ஒரு பிரபலமான சிங்கள பேராசிரியர் பேரை குறிப்பிட்டு சொன்னார். அப்ப இனி இன்னொரு 5 வயசு பிறகு 10 வயசு பிறகு சிங்களர்களுக்கு சமஸ்டி அலர்ஜி வராது. ஏன்னா பாடத்துல கொண்டு வந்தாச்சு. மாணவன் சொல்லுவேன், என்னப்பா ஏன் சமஸ்டி அரசியல் சமஸ்டி சிஸ்டம் தானே சொல்ல போறான். அப்ப பாருங்க எப்படி இன அழிப்பை கட்டமைக்கிறார்கள் பாருங்க. அப்ப இதுக்கு போய் நாங்க தனியா ஜேபி மட்டும் நான் ஒன்று கேளாது. இது கட்டமைப்பினுடைய வேலை. அப்ப போர் ஒன்று இப்ப அஹிம்சை வழியில போராட்டம் நடக்குது, பண்டா சில்வா காலத்து அழிந்த போராட்டம் நடக்குது, அது சரிவரையில ஆயுத போராட்டம் தொடங்குது. ஒரு ஆயுத போராட்டம் 2009 அழிச்சு கொண்டு போறாங்க, பயங்கரவாதம் சொல்லி கொண்டு போறாங்க, அழிச்சிட்டாங்க. அதுக்கு போறாங்க 15 வருஷங்களையும் கட்டமைக்கிறாங்க. இந்த பாடத்திட்டத்துக்குள்ள கட்டமைக்கிறாங்க இன அழிப்பு. அப்ப இன அழிப்பு சில பேர் நிற்கிறது இனப்படுகொலை என்பது. இனப்படுகொலை இனப்படுகொலை அல்ல, இன அழிப்பு. படுகொலை என்பது ஆயுதத்தாளாக்கள் கொல்லுறது. அப்ப இன அழிப்பு என்பது ஒரு இனத்துடைய மரபை இல்லா பண்றது. மரபு இல்லை, எங்களுக்கு இடங்கள் அழிக்கப்படுது, போர் அடையாளங்கள் இல்லை எங்களுக்கான. திருவண்ணாமலை கிண்ணியா எல்லாம் மாறிட்டுது, திருவண்ணாமலை கந்தலா குளக்காட்டு எல்லாம் மாறிட்டுது, வவுனியாக்கள் எல்லாம் நிறைய குளங்கள் அங்கே இப்ப சிங்கள பகுதிக்குள்ள வந்துட்டுது. அப்ப எங்களுக்கு நிலத்தொடரும் இல்லை. இன்னொரு மைப்பாடு போட்டுக்கிறார்கள், கொழும்புல இருந்து வவுனியாவுக்கு போகாமல் நேரடியா அண்டாசபுத்துக்காக மன்னருக்கு போறதுக்கு பாதை போடப்பட்டிருக்கு. நான் அங்க குஞ்சு குளத்துக்கு போனதுல அங்க இந்த இடத்துல சொன்னார், ஒரு சிஸ்டம் ஒன்று போயிடுச்சு, உள்பக்கத்தால காடு, அது அண்டாசபுத்தால் வருது, அதுக்கு கிராம சர்வீ போடப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் குடியேற்றம் முழு காடு. அவர்கள் ரோட் மேப்பை கூறி விட்டார்கள், வடிவா கிரிமறையா வரைஞ்சு வச்சிருக்கணும். அப்ப அதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். காலத்துக்கு காலம் சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ச, ரணில், பெரேரா, விக்ரமசிங்க, இப்ப அனுரகுமார் சானாக்கா, நாளைக்கு இன்னொரு குமார் சானாக்கா, எல் பிமல் ரத்னாக்கா யாரும் வருவார். நாங்க பின்னால போவோம் காலத்து காலம். எங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. என்ன வேடிக்கை என்றால், ஒரு காலத்துல நாங்கள் ஆயுத குழுன்னு சொன்னோம். இப்ப ஆயுதக்குழு அல்லாத சாதாரண அரசியலே தெரியாத தமிழம் போய் இப்ப சிங்கள தென்பகுதி அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. விலங்கு மாதிரி எனக்கு யாருன்றே தெரியாது. அவனுக்கு ஆயுதம் தூக்கம் விலங்கு போராட்ட வரலாறு தெரியுமோ தெரியாது. அது இன்னும் ஒரு 10 பார்லமெண்ட் 5 பேர் இருக்குது. அப்ப காலத்துக்கான நாங்கள் போய் சஜித் நல்ல, சந்திரிகா நல்லம், சஜித் நல்லவர், ரணில் சமஸ்தி தருவார், இப்படியே சொல்லி இப்ப அனுரகுமார் எல்லாம் செய்வார். அப்படி அல்ல, சிஸ்டம் அங்க மாற முடியல, மாற்றப்படாது. நீங்க நினைக்கிறீங்களா? சிஸ்டம் வேணுமெண்டா ஒன்று செய்வாங்க. ஜேபி தங்களுடைய 5வது வருட முடிவில் இந்த எக்ஸிகூட்டிவ் பவரை மாத்திட்டு இதே சிஸ்டத்தை வெற்றி கொண்டு வருவார்கள், பார்லமெண்ட் ஆட்சிக்கு வருவார். ஆனா சிஸ்டம் மாறா. யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு, ஒற்றையாட்சியா தான் இருக்கு, சிஸ்டம் மாறா. அப்ப இது இறுதியாக இன்னொரு விஷயம், இந்த வடமாகாணத்துக்கு அனுப்பப்பட்ட நிதி திருப்பி அனுப்பப்பட்டது என்றதுல எல்லாம் எவ்வளவு பொய்ய பரப்புகிறார்கள். நான் பல அதிகாரிகள் கதைச்சிருக்கிறேன். அந்த அதிகாரிகள் பாவம், அவர்கள் ஒரு அறிக்கையை விடையில அவர் அரசாதி எனக்கான உத்தியோகம் இல்லாம போயிட்டோம். இப்ப எனக்கு தெரியத்தக்கதா பூனேரி பிரதேச சபைக்கு 1000 மில்லியன் ஒதுக்கினது. பூனேரிய அபிவிருத்தி எது ரணில் அரசாங்கம், ரணில் ஜனாதிபதி அறிக்கையில ஒதுக்கினது. சரி, இப்ப எனக்கு ஒரு மாதத்துக்குள்ள அங்க வேலை செய்ய முக்கியமான அதிகாரி எடுத்து சொன்னார் நிக்சன். எனக்கு கொழும்புல இருந்து இன்னும் அமைச்சர் கால் பண்ணி சொன்னார், இந்த காசை திருப்பி அனுப்புங்க, விடையிலாது இது செய்யல, நாங்க வேற மாதிரி தரோம். காசு அனுப்பியாச்சு. அப்ப இப்ப என்ன சொல்லப்படுது, அரசு அதிகாரிகள் நிதியை திருப்பி அனுப்பினார். இந்த இப்ப ஒரு பதிவு பார்த்தேன் கிளிநொச்சியில, ஒரு நிதி ஒன்று திரும்பி போனது. அது கடைசியாக ஒரு தமிழ் உதவியாளர்கள் எழுதினபடியாத்தான் நிதி திரும்பி போனது. யாரோ இன்னும் ஒரு என்ன ஜேபி மெம்பர் சொல்லியிருக்கிறார். இது என்ன இது? அப்ப எவ்வளவு மக்களை சீட் பண்றார்கள். அப்ப இது எல்லாத்தையும் உணர்ந்து
செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். தமிழ் தேசிய கட்சிகள் தயவு செய்து ஒன்று இந்த பலசாரி தன்மையோட அதாவது ஏபிக்கு பிறகு நாங்கள் ஒரு மாற்றத்தை காணும் அப்படி நாங்கள் ஒரு இடதுசாரி தன்மையோட ஒரு சோசியலிசம் தன்மையோட நாங்களும் வளர வேண்டும். ஒரு சாதிய எதிர்ப்பு பிரதேச எதிர்ப்போட நாங்களும் பெற வேண்டும். அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டு ஆயுதப்படம் யாரையும் மறக்க மாட்டார். அது எந்த இயக்கமாயும் இருக்கலாம். அப்ப நாங்க அங்கிருந்து வருவோம் உங்களுக்கு. நாங்க இப்ப வந்து இந்த முற்போக்கு தமிழோட கொஞ்சம் பேர் இறங்கி இருக்கிறோம். முற்போக்கு இலக்கியவாதில கொஞ்சம் பேர் இறங்கி இவைதான் இந்த இதுல குழப்பம், இந்த கருத்துல கொண்டு வர. தயவு செய்து தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தலில் போட்டி போடலாம், போடுங்க. ஆனால் ஒரு பொறிமுறை கட்டமைப்பு, சிங்கள தலைவர்கள் எப்படி ஒரு புள்ளியிலே வருகிறார்கள் என்ற பொருள் என்பதை போல நாங்களும் ஒரு பொறிமுறை கட்ட. நீங்க கட்சியா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அது நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் எல்லா கட்சியும் ஒரு உடைக்குள்ள வாங்க, அது பொய். அப்படி செய்யவே இல்லை. கட்சியாக இருக்கும், ஆனா கருத்தில் ஒருமித்த நிலையில் வாங்க. ஒருமித்த கருத்தில் தமிழ் தேசியம் என்ற விடயத்தில் எது ஒரு இடதுசாரி சோசியலிச இடதுசாரி தன்மை கொண்ட ஒரு தமிழ் தேசிய பரப்பில நாங்கள் எப்படி தீர்வு நோக்கி பயணிக்கிறது, சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச அரசியலையும் எப்படி அணுகிறது என்ற விஷயங்களை ஒரு 4-5 பேர் 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழுவை கூடாக செய்யுங்கள். வேறுபடி கட்சி தலைவர்கள் போய் நீங்கள் ஒட்டியாட்சி அரசாங்கத்தின் நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு அந்த ஆசனம் நிரப்புங்க. என்ன அதை நிரப்பாவிட்டா அப்புறம் அதுக்குள்ள அரசாங்க சார்பாக்கள் வந்து பூந்துவேன். அப்புறம் வந்துட்டு அரசாங்கத்துக்கு ஆர்வம் இது தவ மக்கள் எங்களுக்கு சேர்ந்து விட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்ப ஜேபி சொல்லுது தவ மக்கள் எங்களோட இணைந்து விட்டார். அது மட்டும் இல்லை, ஜேபி ஒரு புதிய கதையும் சொல்லுது. என்ன கதை? தவ மக்களுடைய பிரச்சனை நாங்கள் கையில் எடுக்கிறோம், அப்படி எங்களுக்கு ஆர்வம் தான். சரிடாப்பா, நான் எனக்கு பசிக்கு தானே கேட்கிறேன், இல்லை எனக்கு தானே பசிக்கு சாப்பாடுகிறோம். எந்த பசி நீங்க எப்படி எடுக்கிறது? அப்ப இதெல்லாம் அவ்வளவு ஒரு வக்கிரமான பிரச்சாரங்கள் போய்கொண்டிருக்குது எங்களை நோக்கி. பசிக்குதுன்னு கேட்டா சாப்பாடு கொடுக்க வேண்டியாப்பா. நான் இந்த பசியை எடுத்துக்கொள்றேன்டா. இது என்ன? இது சோசியலிசம் சமத்துவம் தவ மக்களோட பேச்சு நான் கையில் எடுத்துட்டோம். அப்ப தவ மக்கள் இனி தேவையில்லை, நீங்கள் எங்களுக்குள்ள வாங்கும். எனக்கு நேற்றுக்கு ஒரு பிரதிநிதி எடுத்து காய்க்கிறேன். அனுதகுமார் சாணக்காண்ட பேச்சுக்குள்ள தவ மக்களை பற்றி தகவலே இல்லையா, தான் தானே போய் சொல்லி அக்கா பேசி வச்சுதான். சரி, அவற்றை செயற்பாடு சரி. ஆனால் மரபுத்த கேள்வி என்ன? ஏன் அனுதகுமார் சாணக்கா சிவாகிரதை இருக்கிறார். ஒரு தமிழ் பிரதிநிதி போய் சொல்லித்தானா தமிழ் மக்கள் பற்றி அவர் அமேடியில பேசணும்? எனக்கு விளங்கியில. சில தமிழர்களுடைய செயற்பாடு எப்படி அமைந்தது எனக்கு அதாவது என்னென்றால் நம்புகிறார்கள், நம்ப வைக்கப்படுகிறார்கள். தயவு செய்து வரலாற்றில் நாங்கள் யாரையும் தனிப்பட்ட நபர்களாக கட்சிகளாக நோகாமல் இது இந்த வரலாறு 49ஆம் ஆண்டு கல்லையாவில் ஹிஸ்டரியை பார்ப்போம். இது கொஞ்சம் பேர் புலிகள் விட்ட தவறு, புலிகள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல, நல்ல வசனம் இருக்கு, யதார்த்தத்தை பயன்படுத்தணும், யதார்த்தமா யோசிக்கணும். எனக்கு யதார்த்தமா யோசிக்கிறது அது புலிகள் விட்ட தவறு. சரி, புலி இப்ப இல்லாம போயிட்டு தானே 16 வருஷமா என்ன நடந்தது? சரி, புலி உருவாகிறதுக்கு முதல்ல பிரவாரம் பிறக்கிறதுக்கு முதல்ல 49ஆம் ஆண்டு நடந்தது. சரி, யதார்த்தமா சரி, சிங்கள தலைவர்கள் சரி 13ஆம் திருத்த சட்டம் எங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, 13ஆம் திருத்த சட்டம் நாட்டு கையில் இருக்குது, அரசாங்கம் இருக்குது. சிம்பிள் நடைமுறைப்படுத்தலாம். ஒரு 24 hours நடைமுறைப்படுத்தலாம். இதுக்கே தமிழ் தேசிய கட்சியில பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? தேவையில்லையே. ஏன் தமிழ் தேசிய கட்சியில குற்றம் சாட்டுறீங்கள்? தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஜேவிபி எல்லாத்துக்கும் ரோட்லான போராட்டம் நடத்தினது 2017ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடக்கல. இன்று வரைக்கும் ஜேபி ஆட்சிக்கும் வந்துட்டு அந்த கடந்த கால 5 வருஷமா ஜேபி ரோட்டுக்கு நடத்தின போராட்டங்கள்ல மாகாண சபை தேர்தல் நடத்து என்று ஒரு நாள் போராட்டம் நடத்தவே இல்லை. நான் இறுதியா ஒரு வருஷம் சொல்லி முடிக்கிறேன். 87ஆம் ஆண்டு இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட பொழுது அண்டமான ஒரே ஒரு வசனம், நாங்கள் 40 ஆண்டு காலமாக, அதாவது 20ஆம் ஆண்டு சொல்றேன், 40 ஆண்டு காலமாக போராடியது 40 ஆண்டுகளாக போராடியது சிங்களர்களுக்கு மாகாண சபை பெற்றுக் கொடுக்கவா என்றால் சொல்ற. சரி, வடக்கு மாகாண சபையை வடக்கு வச்சிருக்கலாம். நீங்கள் அசைன்மெண்ட் கொழும்பு அந்த புக்கை வாசிங்க. ஏன் டிக்ஸிட் எழுதிக்கிறார், 98ஆம் ஆண்டு வந்திருக்கு. அந்த புக்ல ஏன் டிக்ஸிட் தெளிவா சொல்றேன். வடகிழக்கு பாரம்பரிய தேசம் சொல்ல போட யார் விரும்பல, தமிழ் மக்களுக்கு வடகிழக்கு மட்டும் மாகாண சபை உருவாக்க யார் விரும்பல, சிங்கள மக்கள் கோவில் பாலாக சிங்கள மக்களுக்கு சேர்த்து இலங்கை 9 மாகாண பிரிங்கள்னு சொன்னார்கள். தெளிவா அழிக்கிறார். அந்த அசைன்மெண்ட் கொழும்பு புத்தகம் எங்களுக்கு சாதமானு சொல்ல மாட்டேன். பட் அதுக்குள்ளால இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்ன இருக்குது, என்ன நடந்தது, யார் என்ன கூட்டடிச்சு பார்க்கலாம், வாசிக்கலாம். நான் பல இடங்களில் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். அப்ப வரலாற்று பாடமெண்ட் தான் போடப்பட்டது. ஹிஸ்டாரிக்கல் ஹேபிட்ஸ் ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் போடையில சொல்ல வரலாற்று பாடமெண்ட் சொல்ல தேர்னாக்கு தான் அவள் பட்ட கஷ்டத்துல சொல்றது. அப்ப நாங்கள் இங்க இருந்தான் வேற வேணும். ஆனால் 20 ஆண்டு காலமாக 94ஆம் ஆண்டு சந்திரிகாடு ஆட்சியிலிருந்து 24ஆம் ஆண்டு ஜேபி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும்
அவர்களுடைய செயற்பாடுதான் இந்த நிலைமைக்கு காரணம். அதுல மாற்றமே இல்லை.